யாருக்கெல்லாம் ஹிரோஷிமா மேலே பாம்பு போட்ட விஷயம் தெரியும்? என்னதான் இதை பல பேர்த்த சாவடிச்சாலும் இதோட ரேடியேஷனால பல பேர் வருஷத்துக்கு செத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ரேடியேஷன்ல பாதிக்கப்பட்டவ தான் சடாகோ சசாக்கி. இவளுக்கு 2 வயசா இருக்கும் போதே இந்த பாம்பை போட்டுடுறாங்க. பட் இவ 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இந்த ரேடியேஷன்ல அவ பாதிக்கப்பட்டுட்டா. எஃபெக்ட் ஆனவனே சாவல, அவ 10 வருஷம் வாழ்ந்தா. அவ சாவறதுக்கு 1 வருஷம் முன்னாடி அவளுக்கு பிளட் கேன்சர் வருது, லுக்கேமியா. இந்த ரேடியேஷனால உருவாக்கப்படுது. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து, நீ 1000 கொக்கு பொம்மைகளை செஞ்சினா கடவுள் நீ கேட்கறத கொடுப்பாருன்னு அந்த பொண்ணு, நான் சாவக்கூடாது, எனக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாதுன்ட்டு இந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா. 1000 கொக்கு பொம்மைகளுக்கு மேலேயும் அவ செஞ்சா. பட் அவ 12வது வயசுல அவ இறந்து போறா. இந்த செய்தியை அந்த பொண்ணு 1000 கொக்கு பொம்மைகளை செய்யாமலே இறந்துட்டான்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய குழந்தைகள் நாங்களும் அவளுக்கு துணையா இருப்போம்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம்.